நீங்க இந்த சோஷியல் மீடியாவை எவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உங்க அப்துல்லா பேசுறேன். இப்படி நல்லா இருக்கிறீங்களா? இந்த சமூக வலைதளங்களுக்கு அடிமைப்பட்டு போறது இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. ஏன்னா இந்த ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றது இருக்குல்ல, நல்ல விஷயத்தை பார்க்கறது ஓகே, தப்பில்லை. ஆனா நம்ம மூளையில இருக்க இந்த டோபமைன் சுரக்குது. அது பழகிட்டுன்னா நமக்கு எப்பவுமே இந்த சோஷியல் மீடியாவையே பார்த்துட்டு இருக்கோம். நிறையவே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். அப்போ உங்களோட இலக்கு சோஷியல் மீடியா பார்க்கறதா என்ன? இல்ல உங்களுக்குன்னு இலக்கு இருக்குல்ல, கனவு இருக்குல்ல, அந்த இலக்கை நோக்கி போங்க. இப்போவே இந்த சோஷியல் மீடியாவை, இந்த ஃபோனை வச்சுட்டு உங்களோட இலக்குக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன க்ரோத் ஆகிருக்கீங்க, ஒரு நாளைக்கு என்ன அடி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு யோசிங்க. உங்கள் இலக்கு ஏதோ அதை நோக்கி நீங்கள் தேடி போயிட்டே இருங்க. அதை நீங்கள் வெற்றி அடையலாம். இந்த சோஷியல் மீடியாவை அதிகமாக பார்க்குறீங்களா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணிவிட்டு மொத்தமாக குறைச்சிடுங்க. நான் அன்பாக சொல்லிக்கிறேன், இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இந்த சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன் இதுகளை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த தேவையில்லாத வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன், தேவையானது நல்லது பார்க்குறது, வாழ்க்கைக்கு தேவையானது பார்க்குறது ஓகே, தேவையில்லாத விஷயங்களை விட்டு தள்ளி போயிருங்க. உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த சோஷியல் மீடியாவே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் நம்ம இலக்கை அடைய முடியாதுங்க. உங்கள் இலக்கு என்ன, உங்கள் எம்பிஷன் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.